ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் கருப்பு சுண்டல் போட்ட புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். லெமன் சைஸ் சின்ன லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். 25 சின்ன வெங்காயம், 1 கட்டு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். 3 சின்ன தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதுவே தேவையான அளவு போதும். இந்த அளவுக்கு நம்ம வந்து 4 பேர் சாப்பிட்லாங்க. இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி வெங்காயமும் பூண்டையும் வந்து நம்ம வந்து நல்லா வதக்கிடலாம். அது வந்து ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். ஏன்னா அது வந்து நம்ம வந்து ஆட்டி தான் எடுக்க போகிறோம். அதனால் வந்து ரொம்ப வதக்க தேவையில்ல. இப்போ பாருங்கள், நான் சுண்டலும் வேக வச்சிட்ருக்கேன், அது வெந்துட்டுருக்குது. இப்போ தக்காளி நம்ம வந்து சேர்த்துடலாம். ஏன்னா வெங்காயம் பூண்டும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளியை சேர்த்துடலாம். இந்த தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம வந்து 1 ஸ்பூன் வந்து உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமே வதங்கிரும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கல் உப்பு சேர்த்துக்கிட்டோம். இப்போ அதை கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. வதங்கின உடனே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் தான் நம்ம ஆற வச்சுருவோம். அதுங்குள்ளே சுண்டலும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது ஆறனோடனே மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், குழம்புத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், இதெல்லாம் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம மிக்ஸி ஜாரில் இப்படி போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்படி ஊற்றி நம்ம மிக்ஸி ஜாரில் ஊற்றிட்டு அரைச்சி எடுத்து விழுத எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், விழுது ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சோடனே வந்து சோம்பு வந்து ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வெந்தயம், ஏன்னா புளிக்குழம்புனாவே நமக்கு வெந்தயம் தான் முக்கியம். வெந்தயம் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச அந்த கிரேவியை தூக்கி நம்ம இந்த எண்ணெயில் கொட்டிடுவோம். அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி அதில் நம்ம வந்து ஊற்றிக்கலாம். ஏன்னா வந்து மசாலா நம்ம நிறைய அதிலே வேஸ்ட் ஆயிரும். அதனால் அரைச்சதை எடுத்து அதில் ஊற்றிக்குவோம். இப்போ வந்து நான் புளியையும் கரைச்சி வச்சுட்டேன். இப்போ வந்து கொதிச்சோடனே நம்ம வந்து புளியை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், புளி ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கிளறி விட்டு நம்ம வந்து காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் அறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சுண்டலையும் நம்ம வந்து 1 கப் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த சுண்டலையும் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் சேர்த்துட்டேன். அடுத்து சுண்டல் சேர்க்குறேன். சுண்டல் சேர்த்தோடனே நமக்கு தேவையான அளவு தண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஊற்றினாவே போதும். அப்படி உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா கம்மியாக ஊற்றிக்கங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தாவே போதும். ஏன்னா கொதித்து வரும்போது கரெக்டாக நமக்கு வந்துடும். இப்போ காய் வேகிற முடிய நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். காய்க்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு காய்க்கு எல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த அளவுக்கு வந்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம தேங்காயும் ஊற்றலாம். நான் ஊற்றலை. நீங்கள் ஊற்றி செய்கிறதா இருந்தாலும் செய்யுங்க. உண்மையிலுமே இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு.